ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட்டோ ரூம் புக்கிங்கோ ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் எடுத்தாலும் சரி, ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறப்போ டைம் டேஸ் கேப் கேட்பாங்க. அதாவது வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஒரு டிக்கெட்டுக்குமே இது மாறும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு ரூல்ஸ் படி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து நம்ம இந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணுறப்போ சின்ன டவுட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆர்ஜி த சேவாவில் ஏதாவது ஒன்று பார்த்துருப்போம். அடுத்து பவித்ரோத்சவ புக்கிங் இப்போ இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனுவல் சேவா ஜென்ரலாக ஆர்ஜி த சேவாவில் புக் பண்ணுறப்போ 180 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க இல்லையா? அது கேல்குலேட் பண்ணுறப்போ நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஈஸியாக அந்த டைம் டேஸ் கேப் நாமளே எப்படி மொபைலில் கேல்குலேட் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் நம்ம டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணணும். வேறு டிக்கெட்டோடு நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே நாளையே நான் எல்லா டிக்கெட்லேயும் எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னா டிப்பில் செலக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அங்க பிரதட்சணம் புக் ஆகும், ஆர்ஜி த சேவா புக் ஆகும், 300 புக் ஆகும், வர்ச்சுவல் புக் ஆகும், சீனியர் சிட்டிசனில் புக் ஆகும். அதாவது நம்ம அந்தந்த ரூல் படி எலிஜிபிளாக இருந்தால் ஆதார் பொறுத்த வரைக்கும் வேறு டிக்கெட்டை நம்ம ஒரே நாளில் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஒரு அங்கப்பிரதட்சணம் போட்டிங்க, அடுத்து அங்கப்பிரதட்சணம் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். எதுலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சேவா டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும், புக்கிங் டேட்லேருந்து கிடையாது. அதாவது தர்ஷன் டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணி புக் பண்ணியிருப்போம்ல, அதுலேருந்து நீங்கள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம புக் பண்ணிட்டோம், போகிறோமோ போலையோ சாமி பார்க்க அந்த டிக்கெட்டில் அந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் ஆகிடும் அடுத்து புக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் டேஸ் கேப் இப்போ கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த செலக்டான டேட்லேருந்து இந்த தர்ஷன் டேட் இருக்கும்ல, சேவா டேட், அதுலேருந்து நம்ம 180 நாட்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். டைம் டேஸ் கேப் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிப்போம். இது வந்து ஆன்லைன் டிப்புக்கு. இதே டிப்பு டெய்லியும் ஆஃப்லைன்லேயும் திருமலாவில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வேறு, நீங்கள் இப்போ ஆன்லைனில் செலக்ட் ஆகிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தரிசனத்துக்கு போகிறீங்க, அப்போ ஆஃப்லைனில் ட்ரை பண்ணலாமான்னா அந்த மாதிரி ஆகுது. இப்போ இருக்கிற ரூல் படி சொல்கிறேன். நீங்கள் 6 மாதம் கழிச்சு இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்போயும் இந்த ரூல் இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ஆன்லைன் டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 180 நாட்கள் மறுபடியும் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆகும். அதே மாதிரி நீங்கள் அப்போ ஆஃப்லைனில் போய் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணலாம். ஆஃப்லைனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு சேவையில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனும் செய்ய முடியும், செலக்டும் ஆக முடியும். அது கல்யாணோற்சவமாக இருந்தாலும் சரி, இல்லை சுப்பிரபாதம், தோமாலா, பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே அங்கே பாப்பப் வந்துடும், நீங்கள் இப்போ தான் சாமி பார்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்லைன் டு ஆஃப்லைன் 180 நாட்கள் டைம் கேப். கல்யாணோற்சவம் நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கேன், அது ஆர்ஜி த சேவாவில் வந்துடும். நேரில் ஆஃப்லைன் கல்யாணோற்சவம் போய் டிப்பில் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணலாம். டிப்பு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எலக்ட்ரானிக் டிப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஆதாரில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தான் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். 180 நாட்கள் ஆன்லைன் டிப் செலக்ட் ஆகிட்டோம்னா மறுபடியும் ஆன்லைன் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும், ஆஃப்லைன் டிப் செலக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஆஃப்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும். அடுத்து ஆர்ஜி த சேவா, ஆனுவல் சேவா ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆர்ஜி த சேவா அப்படின்னா கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜி த பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா. ஆனுவல் சேவா அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் தெப்ப விழா, வசந்தோற்சவம், பவித்ரோற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம், இதெல்லாம் ஆனுவல் சேவாவில் வரும். ஆனால் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி த சேவா, ஆனுவல் சேவா அந்த ரூல்ஸ் கேல்குலேட் பண்ணுறப்போ ஒன்றா தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்ஜி த சேவாவோ ஆனுவல் சேவாவோ ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அந்த சேவா டேட்லேருந்து அடுத்து புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து வர்ச்சுவல் சேவா. வர்ச்சுவல் சேவா ஃபஸ்ட்டு நம்ம சேவாக்கு தான் பே பண்ணுறோம். சேவா பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தரிசனம் புக் பண்ணுறோம்.
அந்த சேவா டேட்லேருந்து தரிசன டேட் கிடையாது, வர்ச்சுவல் சேவாக்கு மட்டும் தரிசன டேட் கிடையாது, சேவா டேட்லேருந்து 120 நாள் டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். அது 4 சேவையில் நீங்கள் எது புக் பண்ணாலும் சரி, அதே மாதிரி தான் ஆர்ஜித சேவையில் நீங்கள் எது புக் பண்ணாலும் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. வர்ச்சுவல் சேவாலையும் அப்படி தான் 4 சேவா இருக்குல்ல, ஆர்ஜித சேவா, ஊஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சம், சகஸ்திர தீபாலங்கார சேவை, எது புக் பண்ணாலும் அந்த சேவாலேருந்து அடுத்து வர்ச்சுவல் சேவா புக் பண்ணுறதுக்கு 120 நாட்கள் தர்ஷன் டேட் கிடையாது. சேவா டு சேவா 120 டேஸ் வர்ச்சுவல் சேவாக்கு. அடுத்து அங்க பிரதட்சணம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஃப்யூச்சர் டேட் புக்கிங்க்கு டைம் டேஸ் கேப் கிடையாது, அடுத்தடுத்து கூட புக் ஆகும். இதே கரண்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு டெய்லி ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு 7 டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, இந்த 3ல் நீங்கள் எது புக் பண்ணாலும், சிலர் நம்ம 3ல் கூட எலிஜிபிளாக இருப்போம், அந்த மாதிரி புக் பண்ணாலும் அடுத்து புக் பண்ணுறதுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோடது ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் எடிஷன் டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு 24 மணி நேரம் டைம் கேப் கேட்பாங்க. அடுத்து அக்காமடேஷன் ஒரு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறப்போ 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருமலாவில் புக் பண்ணிவிட்டு அடுத்து திருமலாலே புக் பண்ணணும் அப்படின்னா 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இப்போது போன மாதம் திருமலாவில் புக் பண்ணது இருக்குது, ஆக்டிவ் புக்கிங் ஒன்று இருக்குது. அப்போது இந்த மாதம் இன்னொரு டிக்கெட் போடுறப்போ திருப்பதி லொக்கேஷனுக்கு புக் பண்ணிக்கலாமான்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்குன்னு வரும்ல, அதில் புக் பண்ணிக்கலாமான்னா புக் ஆகும். ஒரு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு அடுத்த அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறப்ப தான் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் ரூம் போட்டுட்டு அந்த மாதத்துலேயே நீங்கள் திருமலாவுக்கு போய் அதே லொக்கேஷன் திருமலா அதே லொக்கேஷனில் வந்துடும்ல, நீங்கள் திருமலாவுக்கு போய் எடுத்தாலுமே அவங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் இப்போ தான் ரூம் போட்டிருக்கீங்க, மறுபடியும் புக் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ லொக்கேஷன் டு லொக்கேஷன் ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள். நீங்கள் 3வது ஆப்ஷன் திருப்பதி யூஸ் பண்ணி தொலப்பா கார்டன்ஸ்க்கு புக் பண்ணாலுமே தொல்லப்பா கார்டன்ஸ் டு தொல்லப்பா கார்டன்ஸ் 30 நாட்கள் ஆகும் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமம் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் எப்படின்னா ஒரு கோயிலுக்கும் அந்தந்த கோயிலோடு தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா பத்மாவதி அம்மாவாரி கோயில் அடுத்து புக் பண்ணுறப்ப தான் கேல்குலேட் பண்ணணும். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் புக் பண்ணுறீங்கன்னா அடுத்து ஸ்ரீனிவாச மங்காபுரமில் தான் கேல்குலேட் பண்ணணும். டெய்லி நடக்கிற டிடிடி லோக்கல் டெம்பிள் சேவாஸ் லைக் சுப்ரபாதம், கல்யாணோத்சவம்லாம் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. வீக்லி சேவாஸ் இருக்கும், திருப்பாவாட சேவா, பூராபிஷேகம், அதெல்லாம் 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. இப்போ ஆன்லைனில் ஒன்று புக் பண்ணிட்டோம், நேரில் போய் கவுண்டரில் சில டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். திருச்சானூர் தாயார் கோயிலாக இருக்கட்டும் ஆர் ஸ்ரீனிவாச மங்காபுரம்லையாக இருக்கட்டும், அப்போ டைம் டேஸ் கேப் கேட்பாங்களன்னா ஆதார் கேட்க மாட்டேங்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த சேவாஸுக்கு. அவங்க ஆதார் கேட்கலன்னா நம்ம அங்கேயும் போய் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஆதார் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் நேரில் எடுக்கிறதுக்கு டைம் டேஸ் கேப் ஆகுமா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சில சேவாஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும் திருச்சானூரில், அதனால் நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணிக்க முடியும். சில சேவாஸ் ஆன்லைன்லேயும் இருக்கும். அஷ்டதல பாத பத்மாராதனா ஆன்லைனில் நீங்கள் ஆதாரை வச்சு புக் பண்ணிவிட்டு கவுண்டரில் போய் கூட எடுத்துக்கலாம் ஆஃப்லைனில் அடுத்த வாரத்துக்கு கூட. அதாவது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்ரீவாரி சேவா புக்கிங் நம்ம புக் பண்ணிட்டோம் போல் அப்படின்னா அந்த டேட் புக் பண்ணியிருப்போம்ல சேவா டேட், அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிடணும். அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த மாதமே புக் பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணிவிட்டு போகாமல் இருந்தாலும் சரி, போய் புக் பண்ணி சேவா செய்திருந்தாலும் சரி, சேவா டேட்லேருந்து 90 நாட்கள் சேஃபர் சைடுக்கு முடிஞ்ச டேட்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கிறது நல்லது. சேவா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 90 நாள் தான். நம்ம என்றைக்கு சேவா புக் பண்ணி அங்கே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்ல, அதுலேருந்து 90 நாள் தான். இருந்தாலும் அடுத்து இம்மிடியேட்டாக போகிறப்போ ஒரு சேஃபர் சைடுக்கு அந்த முடிஞ்ச டேட்டுக்கு அப்புறம்
டேட் சூஸ் பண்ணிக்கிறது ஒரு சேஃபர் சைடுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ரூல் படி 90 days டைம் கேப் ஃப்ரம் சேவா டேட் தான். ஏன்னா பரக்காமணி சேவாக்கு அப்படி ஆகலை, சேவா எண்டு டேட்லேருந்து ஆகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னதான் ஞாபகம் இருக்குது. ஜென்ரலாக சேவா டேட்லேருந்து தான் 90 நாட்கள் ஸ்ரீவாரி சேவாக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுலேயே கூட ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, பரக்காமணி சேவா, நவநீத சேவா இருக்குல்ல, அதுக்கு தனி. இப்போ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று புக் பண்ணிவிட்டு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, சென்னை, கன்னியாகுமரி, ஹைதராபாத் மாதிரியான ஊர்களில், அங்கே போய் நீங்கள் சேவா செய்யலாம். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக் பண்ணிவிட்டு இந்த டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் சேவா செய்யலாம், புக் ஆகுது. அடுத்து கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், திவ்ய தர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஒரு தடவை எடுத்துகிட்டு அடுத்து டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ரூமும் அப்படி தான். திருமலாவில் ரூம் எடுத்துட்டிங்க ஆஃப்லைனில், அடுத்து அந்த ஆதாரை வச்சு எடுக்கிறதுக்கு திருமலாவில் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அப்போ திருப்பதியில் வந்து எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். விஷ்ணு நிவாஸ்தமில் பிளட் டொனேஷன் பண்ணின்னு தர்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பிளட் டொனேஷனுக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் லேடிஸ் ஜென்ஸுக்கு. கை குழந்தைங்களுக்கு உண்டான தரிசனத்துக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. என்ஆர்ஐ தர்ஷனத்துக்கும் அப்படி தான். என்ஆர்ஐ தர்ஷன் நம்ம டிக்கெட் வாங்குறப்போ ரூலே என்னென்னா, இந்தியாவில் லேண்ட் ஆனதுலேருந்து 30 நாளுக்குள்ளே போய் நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ரூலில் உங்களுக்கு அடுத்து புக் ஆகிறப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். நீங்கள் லேண்ட் ஆனதுலேருந்து 30 நாள் கணக்கு என்ஆர்ஐ தர்ஷனுக்கு. ஸோ இதுதான் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து அதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு உண்டான டைம் டேஸ் கேப் இப்போதைக்கு இருக்கிறது. இப்போ எப்படி அந்த டைம் டேஸ் கேப் ஈஸியாக நம்ம மொபைல்லே கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற கொஸ்டின்கே நம்ம கேல்குலேட் பண்ணலாம். மார்ச் 31 வசந்தோற்சவம் புக் பண்ணியிருக்கிறாங்க. அது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா. பவித்ரோற்சவம் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் மொபைலே கூகுளில் ஜஸ்ட்டு டேஸ் கேல்குலேட்டர் ஆன்லைன் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய இருக்குது, லிங்க்கே நிறையா இருக்கும், ஆப் கூட இருக்குது. ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். டேஸ் கேல்குலேட்டர் ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நிறைய லிங்க் இருக்குது, எல்லாமே ஒர்க் ஆகும் தான். ஃபஸ்ட் லிங்க்கே கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்ச் 31 வசந்தோற்சவம் பார்த்துருக்காங்களாம். பவித்ரோற்சவம் 23 ஓப்பன் ஆகும். ஆகஸ்ட் 23 மட்டும்தான் பவித்ரோற்சவம். 3 நாட்கள் நடக்கிற சேவை தான். ஆனாலும் புக்கிங் ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு டிக்கெட்டில் தான் நம்ம 3 நாளும் சாமி பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட் 23 நம்ம கேல்குலேட் பண்ணணும். மார்ச் 31 180 நாட்கள். இப்போ கேலண்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்ச் 31 மாதம் வந்து மார்ச் வருஷம் இந்த வருஷம்தான் போயிருக்காங்க. அதே மாதிரி இப்போது பவித்ரோற்சவம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி, அதாவது புக்கிங் டேட் கிடையாது, சேவா டேட்டு 23 ஆகஸ்ட்டுனா 8 வருஷம் போட்டுக்கிட்டோம். இன்க்ளூடு டேட்டை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். எப்பயுமே அதையும் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கேல்குலேட் டியூரேஷன் போடுங்க, ஈஸியாக வந்துடும். 146 நாள் தான் ஆயிருக்கு. 180 நாள் வேணும். ஸோ இவங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்து வேறு என்ன சேவை புக் பண்ணலான்னா, சூப்பர் சேவா இருக்குது. புஷ்பயாகம் 700 தான் ஒரு டிக்கெட். அதில் ஒரே நாளில் நம்ம 2 தடவை சுபதம் என்ட்ரி வழியாக போய் புஷ்பயாகம் அட்டன் பண்ணுவோம், 2 தடவை சுவாமி பார்ப்போம். டீட்டெயில்ஸ் தனியாக ஷேர் பண்ணுற புஷ்பயாகம். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு இவங்க வந்து பவித்ரோற்சவம் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ஆர்ஜித சேவை ஏதாவது புக் பண்ணிக்கலாம். 180 நாட்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆனுவல் சேவாவில் பெஸ்ட்டாக எது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா புஷ்பயாகம் புக் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் 700 2 தடவை சாமி பார்க்கலாம், சீக்கிரமாக சுபதம் என்ட்ரி வழியாக போய். இந்த மாதிரி நீங்கள் அடுத்த வருஷம் எது நம்ம புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்ஜித சேவாக்கு மட்டும் 180 நாட்கள் கேப் இருக்கிறதுனால மொதல் வருஷமே கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சேவா புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பவித்ரோற்சவம் போன வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் ட்ரை பண்ணலான்னா நான் இப்போ தான் வேறு ஏதோ ஒரு சேவை பார்த்துட்டு வந்தேன், எலிஜிபிள் கிடையாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் போகிறப்போ கேல்குலேட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போலேருந்தே அடுத்த என்னென்ன சேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரஃப்பாக, அதாவது சில சேவாஸில் மாதக்கணக்கில் மோஸ்ட்லி அந்த மாதம் தான் ஓப்பன் ஆகும், டேட்டு தான் உங்களுக்கு மாறும். ஸோ அதன் பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஈவன் டிடிடியில் உங்களுக்கு மொதல் வருஷமே கேலண்டர்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க பிரம்மோற்சவத்துக்கு. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த வருஷத்தில் என்னென்ன சேவை எந்தெந்த டேட்டில் அப்படின்ட்டு. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு அது மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு.
இப்போ ரூம் புக்கிங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மே மாதம் இப்போது மே 27 ரூம் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்டிவ் புக்கிங் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திருமலாக்கு ஒரு 27 தேதி போல் புக் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து 30 நாட்கள் இல்லை ஒரு லொக்கேஷனில் புக் பண்ணிவிட்டு அடுத்த லொக்கேஷனில் அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறதுக்கு இப்போது நீங்கள் அடுத்து எப்போ எந்த டேட்லேருந்து, அதாவது திருமலாவுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட்டில் தான் போவோம். என்றைக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறோமோ அன்றைக்கும் அதுக்கு நாளும் நம்ம எலிஜிபிளாக இருப்போம். அப்போ நம்ம அந்த நாள்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூனில் ஒரு 28 தேதிக்கு நம்ம டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா அக்காமடேஷனுக்கு நீங்கள் ஜூன் 27க்கு 28க்கு தான் ஓப்பன் ஆகும். அப்போ 27 அந்த தேதியை எண்டு டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ மே 27 போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜூனில் அக்காமடேஷன் புக் பண்ணணும். 30 நாள் டைம் கேப்பில் ஜூன் 6 இன்க்ளூடு கிளிக் பண்ணிக்கணும். கால்குலேட் போட்டிங்கன்னா வந்துடும். மார்ச் வந்துருச்சு. ஸோ நான் மே மந்த்தை மாற்றிக்கிறேன். மே 27 டு ஜூன் 27 வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 32 நாள் கணக்கு வந்துடுது. நமக்கு 30 நாள் கணக்கு தான். ஸோ 27 கூட கிடையாது. அதுக்கு முந்தின நாள்லேருந்தே நம்ம எலிஜிபிள் தான் அடுத்து ரூம் புக் பண்ணுறதுக்கு. சில மாதம் 30 இருக்கும், சில மாதம் 31 இருக்கும். நமக்கு கால்குலேட் பண்ணுறது உட்காந்து எண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு இந்த ஆன்லைன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டேஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு டிக்கெட்டோட அந்த டேஸ் கேப் கால்குலேட் பண்ணிக்கக்கூடாது. ஒரே நாளில் நம்ம 300 போடலாம், வர்ச்சுவலும் போடலாம். அதே ஆதார் எல்லாத்துக்குமே பார்ப்பாங்க. ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3த்துக்குமே பார்ப்பாங்க ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் டேஸ் கால்குலேட் பண்ணுறப்போ 3த்துக்குமே தான் சேர்ந்தாப்பில் கால்குலேட் பண்ணணும். அடுத்து புக் பண்ணுறப்போ எழுதி கூட வச்சுக்கோங்க. இப்போ இமெயில் ஐடி நம்ம வீட்டிலே 2-3 பேர் இமெயில் ஐடி வச்சுருக்கோன்னா மாற்றி கூட யூஸ் பண்ணுவோம். யாரதை நீங்கள் போட்டு வச்சுருக்கேன்ட்டு ஒரு நோட்ஸில் கூட போட்டு வச்சுக்கோங்க. டேஸ் கேப் கால்குலேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இருக்குது லிங்க்கு. ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லிங்க் இன்னும் பெட்டராக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம், அது கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி டேஸ் கேப் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எலிஜிபிள், அதாவது இப்போ எப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்த டேட்டை தான் இங்கே போடணும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் டேட்டில். அடுத்து அந்த சேவை நடக்கிற டேட்டு போடணும். ரூமுக்கும் அப்படி தான். ரூம் புக் பண்ணும்போது கடைசியாக எந்த டேட்டில் புக் பண்ணிங்களோ அதை போட்டுக்கணும். ஒரு லொக்கேஷன் புக் பண்ணிவிட்டு அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறப்போ அடுத்து நீங்கள் என்ன டேட்டில் போடலான்ட்டு பிளான் பண்ணுறீங்களோ அந்த டேட், இப்போது நாளும் அந்த நாள் தான் உங்களுக்கு ரூம் ஓப்பன் ஆகும். தர்ஷன் டேட்டுக்கும் நாளும் அந்த நாள் தான். நாள்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த டேட்டை எண்டு டேட்டில் போட்டுட்டு இந்த இன்க்ளூடை அவசியமாக சேர்த்துக்கணும். கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ டேஸ் அப்படின்னு வந்துடும். அதை பேஸ் பண்ணி 100% எக்ஸாக்டாக இல்லைனா கூட ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எலிஜிபிளாக இருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு. அண்ட் குறிப்பாக ஆனுவல் சேவா ஆர் ஆர்ஜித சேவாங்கும்போது நீங்கள் எல்லா சேவாவையும் கணக்கில் எடுத்துக்கணும். கல்யாணோற்சவம், மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீப அலங்கார சேவா, வசந்தோற்சவம், தெப்போற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், புஷ்பயாகம், பவித்ரோற்சவம் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்து தான் 180 நாட்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் நம்ம புக் பண்ணுறோம். அப்போது ஹோமம் டிக்கெட்டும் ஆர்ஜித சேவாவில் தானே வருது. அதுவும் புக் பண்ணால் அது வேறு. ஏன்னா நம்ம தரிசனமே அது 300 தரிசனம் வழியாக சாமி பார்ப்போம், ஹோமம் அட்டன் பண்ணுவோம், அது வேறு. இப்போ சொன்ன இந்த ஆர்ஜித சேவா புக் பண்ணுறீங்க, இல்லை ஆனுவல் சேவா புக் பண்ணுறீங்க திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா சேவாவும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரியில் வந்துடும். புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாவாக இருக்கட்டும், இல்லை ஆனுவல் சேவாவாக இருக்கட்டும். டிப்புக்கு கால்குலேட் பண்ணுறீங்கன்னா டிப்பும் 180 நாள் தான். டிப்பு போட்டுட்டு ஆன்லைன் டிப் டு ஆன்லைன் டிப், ஆஃப்லைன் டிப் டு ஆஃப்லைன் டிப், அதோட நம்ம அந்த டிக்கெட்டுக்கு கால்குலேட் பண்ணுறதை விட்டுறணும். நீங்கள் ஆர்ஜித சேவாவையும் டிப்பு சேவாவையும் போய் கால்குலேட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டே வரேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கிளிப் போர்ட் மெத்தடில் எப்படி புக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நோட் பேட், அதாவது லேப்டாப்பில் யூஸ் பண்ணி எப்படி புக் பண்ணுறது அண்ட் மொபைலில் யூஸ் பண்ணுறது, அதுலேயும் டீட்டெயிலாக
டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் சொல்லணுன்னா கூட சொல்கிறேன். பட் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல கூட நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். குறிப்பாக சீனியர் சிட்டிசனுக்கு ஆர் சேவா புக்கிங்க்கெல்லாம். அதுவும் ஷேர் பண்ணிக்கேன். எப்படி ஒரு இமேஜை 1 MBக்கு கீழே கம்ப்ரஸ் பண்ணி வேறு ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை யூடியூப்லேயே போட்டு இந்த மாதிரி ஜென்ரலாகவே ஒரு இமேஜை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது, அது எப்படி 1 MBக்கு கீழே ரீசைஸ் ஆகுதுன்னு நீங்கள் எது போட்டாலுமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். யாரோட வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ வந்துடும். நீங்கள் அப்படி கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் கூட கூகுளில் போட்டாங்கன்னா கூட வந்துடும். இல்லை ChatGPT கேட்டால் கூட அது கூட சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ டைமில். அடுத்து நம்ம புக் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷியோராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.